சரசு சரசு, எனக்கு ஒன்ன விட்டா யார் இருக்கா? ஆமாய்யா, நான் பொண்டாட்டிதான். ஆனா கழுத்துல தாலி இல்லாம சாகுறேன்னு சரசு, சரசு, மத்தியில என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவன் காலை பிடிச்சிருக்கான். நம்ம குடும்ப கௌரவத்தை 2வது தடவையா காத்துல பறக்க விட்டுட்டான். ஏண்டி அப்படி செஞ்ச? இவ்வளவு நடந்து உனக்கு புத்தி வரலையா? அவளுக்கு வராதுரி. இப்ப விட்டா கூட அவன் கூட ஓடி போவா. ஆமா, ஓடி போயிடுவேன். பாத்தியா பாத்தியா அவளை? வேண்டாங்க அம்மா, என் தீ பறிச்சது உன் புருஷன். ஆனா உன் தலையை நான் காப்பாத்தினேன். நன்றின்னா உன் புருஷனுக்கு என்னன்னே தெரியாது. நான் ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா அவர் ஜெயில இருந்து வந்து அடிக்க போயிருப்பேன். அரசம்பாளையம் கிராமத்தில் உள்ள மாகாளியம்மன், மதுரை வீரன் ஆகிய 2 கோவில்கள் சம்பந்தமாக 2 தரப்பினருக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை காவல்துறை இந்த நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த வழக்கை ஏற்று விசாரணை முடியும் வரை அந்த 2 கோவில்களிலும் பூஜையோ மற்றும் திருவிழாவோ நடத்தக்கூடாதென இந்த நீதிமன்றம் தடை விதிக்கிறது. சோதனை மேல் சோதனை போதும் அட சாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை. மாமா, காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத சோத்து பானை பார்த்து ஆறுதல் அடையன்னு சொல்லுவாங்க மாமா. அந்த சோத்து பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன்? அண்ணா, எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும் மாமா. அண்ணன் நினைச்சு பார்த்து கேவலப்படுறாரு மாமா. ஆமா, இவர் சிவாஜி சாவித்திரி பாசமால பொழியுது மாமா. போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல என் தங்கச்சி கட்டி கொடுத்தா எகத்தாலமா பேசுற. யாருக்கு நான் வயசாக ஒரே தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. ஓ மாமா, அவங்க கோர்ட்டுக்கு போனாலோ கோட்டைக்கு போனாலோ தீர்ப்பு நம்ம பக்கம் தான். அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க. அப்புறம் என்ன, இந்த ஜென்மத்துல முடிஞ்சிருமா? நீ ஒரு ஆள் போதுமியா? அது எப்படிங்க கோயில் நமக்கு சொந்தமாகும்? அவருக்கு தெரியாதா? ஏதோ பணம் இருக்குன்னு கேஸ் போடுறாரு. யோ, உறவாங்க வேணி. யோ, சும்மா இருங்கய்யா. அவங்க கோயில் இருக்கிறது, அவங்க குடி இருக்கிற இடம் எல்லாம் எங்க மாமனாருது. ஐயா, அதுல ஏதோ வில்லங்க இருக்க மாட்டிருக்குது. இப்ப நீதாயா வில்லங்கமே?
ஐயா மாமனாரோட 2வது சம்சாரத்தை இடந்தாங்க அது. ஐயா மாமனாருக்கு 2வது சம்சாரம் இருந்ததா? யோ என்ன நீ ஐயாவுடைய பழைய பஞ்சாங்கம்லாம் புரட்ட ஆரம்பிச்சுட்ட? அத சொல்லலீங்க. பெரியவர் செத்து அவர் 2வது சம்சாரம் ஊரை விட்டு ஓடி போய் ஒரு 30 வருஷம் இருக்குங்களா? இது வேறயா? இது ஏயா நீ ஐயாவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? பூசாரி ஐயா என் மாமனார் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். கோர்ட் கேஸ் நம்ம பக்கம் வரட்டும். இந்த நாய்களை இருக்க வீடு வாசம் கூட இல்லாம வரட்டுறேன். தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. அவங்க கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு ஆகும். அப்புறம் நம்ம இருக்கிற நிலம் வீடு வாசலை விட்டு போட்டு தெருவுல நிக்க வேண்டியதுதான். நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அட நீ அருவாளை எடுத்தா இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க பயந்துக்குவாங்க. ஆனா அங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றதுன்னு தான். மதுரை வீரன் சாமியை நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறேன். அப்ப போங்க. ஏய் நில்லு. ஆமா நம்ம விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லல? சொல்லல. அங்க என்ன பாக்குறேன்? அங்க பாத்தீங்களா தேன் கூடு? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தா நிறைய தேன் கிடைக்கும். எடுப்போமா? எடுக்கலாம். ஆனா தேன் கொட்டுமே. கொட்டினா விஷம் இல்ல. அப்ப கடிக்காம எடுப்போம். அது எப்படி? இப்ப பாரு. ஏய் தேன் கொட்டுது. குடி. எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியே, எனக்கு இனிமே நீ குடி. அங்க இருந்தா தானே குடிக்கிறதுக்கு. இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கே. ஏய் 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 தேனுண்ணும் வந்து மாமலரை கண்டு குத்திருந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு. அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு. தேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னன்னா கொய்யா மரத்து கடியில இருந்து எலுமிச்சக்காய் பிடிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க. இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்னத்தையா தெரியும்? நம்ம பூசாரி மகன் இருக்கான்ல, யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க 2 பேரும் எலுமிச்சை மரத்துக்கு கீழே. கீழே? கீழேன்னு ஒண்ணு ஏன்டா வாயை திறக்கிற? ஒருக்கா பார்த்தா எலுமிச்சக்காய் புடுக்குறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சி தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மனத்துக்கு எடுத்துறான். யோ பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட. நம்ம பொழப்பு கெட்டு போச்சே. சரி எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல. நிக்க மாட்டேனே. இல்லப்பா, வேண்டாம்ப்பா. ஆனா என்ன பச்சை பிள்ளை துரத்துறீங்க? ஏன் எழுதி என்ன படமா பயமாவுல நடக்க பழகிற வரையில அப்பா கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. பழகினதுக்கு அப்பா எவன் கைய புடிச்சுக்கிட்ட ஓடவா பாக்குறீங்க? காப்பாத்துனே, அப்பா துரத்திட்டு வராரு. அவர் கையில கிடைச்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. இருங்கண்ணே என்ன என்னப்பா என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா தம்பி? அப்படி என்ன செஞ்சிட்டா? அந்த பூசாரி மகனோட சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கா தம்பி. விடுங்கண்ணே, சின்ன சிறுசுங்க ஏதோ தெரியாம பண்ணிருக்கேன். இதை போய் பெருசுப்படுத்துறீங்க? இதுவா சின்ன சிறுசுங்க? இவ பண்ணி இருக்கிற காரியம் ஊரே 2 பண்ணிரும் தம்பி. என் பாப்புல நான் வர மாட்டேன். உன்னை வெட்டி போட்டுருவேன். அண்ணே இருங்கண்ணே, நீங்க இப்ப இருக்கிற கோவத்துக்கு வெட்டி போட்டாலும் போட்டுருவீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இளைஞ நான் அப்புறமா அனுப்பிச்சு வைக்கிறேன். தம்பி நீ சொல்றியேன்னு தான் இந்த புள்ளைய விட்டுட்டு போறேன். நல்ல புத்தியை சொல்லி அனுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க. போங்கண்ணே. நான் அன்னைக்கே சொன்னேன் ஆட்டை ஒழுங்கா பார்த்து மேயின்னு. இப்ப ஆளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? உங்க ஒப்பன் கோவம் தண்ணின வரைக்கும் நம்ம வீட்டுல போயிரு. போற வந்து பேசிக்கிறேன். ஓ